இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஃப் லேடர். நேற்றுக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து நெஸ்டட் இஃப் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா எல்சிஃப் லேடர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த எல்சிஃப் லேடரில் ஸோ வாட் வி ஹவ் டு டிஸ்கஸ் அப்படின்னா ஒரு சிம்பிள் நம்ம தருவோம். அந்த சிம்பிளை பேஸ் பண்ணி சம் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அண்ட் தென் இந்த எல்சிஃப் லேடருக்கும் ஸ்விட்ச் கேஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்கிட்ட கேட்ட கொஸ்டினை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ரைட்டான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ரைட். இப்போ நம்ம வழக்கம் போல் எஸ்ஆர்சியில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ எடுத்துக்கிறேன். நியூவில் போயிட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து நான் வைக்கிறது எல்சிஃப் _ pro1 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். மெயின் மெத்தட் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ரைட். அப்போ இந்த எல்சிஃப் லேடருக்கான டெஃபினேஷன் வேணும் இல்லையா? அப்போ எல்சிஃப் லேடர்னால் என்ன அப்படின்றது பற்றி பார்க்கணும் இல்லையா? அப்போ பற்றி பார்க்கலாம். ஒரு விஷயம் இப்போ பாருங்கள், எல்சிஃப் லேடர். ரைட். என்ன சொல்கிறோம்? வழக்கம் போல் இஃப் கண்டிஷனுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இட் இஸ் யூஸ்டு டு print a statement by using the condition. By using the condition. Next point on the if the condition is true. Condition true ah irunda then print the statement vandira podu. Okay. Next point, if the condition is false. If the condition is false, it goes to எங்கே போகும் நம்மளுக்கு அப்படின்னா எல்ஸ் இஃப் பார்ட்டுக்கு போகுன்றது பாயிண்ட். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்றதுனால இப்போ நம்ம இதை எப்படி சொல்லுவோம்னா இஃப் எல்ஸ் இஃப் ஆக்சுவலாக அப்படி தான் மீன் பண்ணுறது. ஆனால் இங்கே நம்மளோட கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வரதுனால எல்லாமே டிவிஷன்ஸாக வரதுனால நம்ம எல்சிஃப் தான் சொல்லுவோம் தவிர மற்றபடி இஃப் எல்சிஃப் தான் சொல்லுவோம் நம்ம நார்மலாக. ஏன்னா இஃப்க்கு அப்புறம் எல்சிஃப் அப்படின்ற மாதிரி வரும். நம்ம கேட்கலாம் இப்போ எத்தனை எல்சிஃப்ஸை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அது லாஜிக்கை பொறுத்து இருக்குது. அந்த லாஜிக்கை பொறுத்து எத்தனை எல்சிஃப் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட்லாம் எடுக்கிறோம் இல்லையா? இப்போ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் பேஸ் பண்ணி வரும். இந்த ஆவரேஜ் வந்து 90க்கு மேலே 100க்குள்ளே, அப்புறம் 80க்கு மேலே 90க்குள்ளே, அப்புறம் 70க்கு மேலே 80க்குள்ளே, அதுமாரி லாஸ்ட் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். அப்போ எப்போ வந்து இது முடியும் அப்படின்னா 40 கீழே போனால் ஃபெயில், அதுமாரி ஆப்ஷன்ஸ் வரும். அப்போ லாஜிக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா எல்சிஃபை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றது தான் பாயிண்ட். ஓகே, அது ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ கொடுக்குற எல்லா இஃப் கண்டிஷன்ஸும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அதுமாரி இஃப் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி வரக்கூடிய எல்சிஃபும் தட் இஸ் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு எங்கே போகும் அப்படின்னா இஃப் ஆல் த கண்டிஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ். இஃப் ஆல் த கண்டிஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா இது எங்கே போகும் நம்மளுக்கு? இட் கோஸ் டு எல்ஸ் பார்ட். அப்போ எல்ஸ் பார்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணுமா அப்படின்னா அது தேவையில்லை, நெசசரி இல்லை. ஓகேவா? அப்படி கொடுக்குன்ற அவசியம் இல்லை. கொடுத்தா பெட்டர். ஓகேவா? கொடுத்தா பெட்டர்ன்றதை இந்த இதில் பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஓகே ரைட். ரைட். இப்போ இதுக்கான சின்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா பாருங்கள், இஃப் ஆஃப் கண்டிஷன் 1, இந்த கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 டிஸ்பிளே ஆக போகுது. கண்டிஷன் முடிச்சோடனே க்ளோஸ் பண்ண போகிறோம். அடுத்தது எல்சிஃபில் கண்டிஷன் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ எல்சிஃப்கான பார்ட்டும் இப்படி தான். அப்போ இஃப் கண்டிஷன் எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே போல் தான் எல்சிஃபும் ஆரம்பிக்க போகிறோம். ரைட்.
அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுன்றதை மீன் பண்ணணும். இப்போ இதே போல் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த கண்டிஷன் அப்போ எந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், திடீர்னு அது ஃபால்ஸ் ஆகிடுச்சு. செகண்ட் எல்ஸ் இஃப் வரும், இப்போ அது ட்ரூவான்னு செக் பண்ணி பார்க்கும், அது ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வரக்கூடிய எல்ஸ் இஃபை செக் பண்ணோம், இப்போ அது ட்ரூவாக இருக்குது. அப்போ எத்தனை எல்ஸ் இஃப் கொடுத்துருக்கோமோ ஓகேவா, அப்போ அந்த கொடுத்த எல்ஸ் இஃபில் எந்த எல்ஸ் இஃப் ட்ரூவாக இருக்கோ அந்த பார்ட்குள்ளே போகும், அங்கே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணும், வெளில வந்துடும், அவ்வளோதான். அப்போ எல்லா கொடுத்த இஃப் கண்டிஷன் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய எல்லா எல்ஸ் இஃபும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுமா? அப்படி வராது, ஓகேவா. அதில் நம்மளுக்கு எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் போகும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும், வெளில வந்துடும். தட் இஸ் அ ஃபார்மேட், ஓகேவா. இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே ரைட். இப்போ இதே போல் தொடர்ந்து நான் வந்து கொடுத்து வந்துகிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ லாஸ்ட்டாக கொடுக்குறது என்ன, வழக்கமாக கொடுக்குற ஆப்ஷன் தான் கண்டிஷன் என் கொடுத்துருவோம். இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நமக்கு இங்கே கொடுக்குறது ஸ்டேட்மெண்ட் என்ன நான் கொடுத்துட்றேன், ஸ்டேட்மெண்ட் நான் என்னன்னு கொடுத்துட்றேன், முடிச்சிடுறோம். இப்போ எனக்கு எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்குற பார்ட் வந்து எல்ஸ், இதுதான். இப்போ இந்த பிளாக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறது லைக் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் நான் கொடுத்துட்றேன், தட்ஸ் ஆல், ஓகேவா. இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். அப்போ கண்டிஷன் 1 செக் பண்ணோம், கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு வெளில வந்துடும். இன்கேஸ் கண்டிஷன் 1 ஃபால்ஸ் ஆகிடுச்சு, எங்கே வரும், எல்ஸ் இஃப் பார்ட் இங்கே வரும், கண்டிஷன் 2க்கு வரும். இந்த கண்டிஷன் 2 ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளில வந்துடும், ஓகேவா. இப்போ அது போல் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ லாஜிக்கில் எத்தனை எல்ஸ் இஃப் கொடுத்துருக்கீங்களோ அப்போ அத்தனை எல்ஸ் இஃப் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும், ட்ரூவாக இருக்க வரைக்கும், ஓகேவா. அப்போ எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அந்த பிளாக் உள்ளே வரும், அது கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு வெளில வந்துடும். சரி, இப்போ எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, எங்கே வரும் டேரெக்டாக அப்படின்னா எல்ஸ் பார்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அது பிரிண்ட் ஆகிட்டு வெளில வந்துடும். பட் சார் இப்போ அதுக்கான கோடிங் பார்த்துடலாமா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுக்குற சிம்பிள்ஸ்னால் ப்ளஸ் கொடுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம மைனஸ் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம ஸ்டார் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம வந்து டிவிஷன் சிம்பிள் கொடுக்கலாம். இது போல் என்ன சிம்பிள்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் ஆகணும். ஏன்னா இப்போ ப்ளஸ் கொடுத்தா ஆட் ஆகணும், மைனஸ் கொடுத்தா சப் ஆகணும், ஸ்டார் கொடுத்தா மல்டிப்ளிகேஷன், ஸ்லாஷ் கொடுத்தா டிவிஷன். அப்போ இந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் ஆகணும். சரி, இப்போ சிம்பிள்ஸை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். யா, டெஃபினெட்லி வி கேன் டூ. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன டேட்டா யூஸ் பண்ணோம்னா கேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கேரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கிவ் த இன்புட் லைக் நம்பர்ஸை கொடுக்கலாம், அதுமாரி வந்து ஆல்ஃபபெட்ஸை கொடுக்கலாம், அதுமாரி சிம்பிள்ஸை கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்க முடியும். அதனால் டேட்டா கேர் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ரைட், பார்த்துடலாமா? பாருங்கள், கேரில் நான் கொடுக்குறது நான் என்ன பண்ணுறேன், சிம்முன்னு கொடுக்குறேன், ஓகே, இல்லைனா ஓபின்னு கொடுக்கலாம். ஓகே, நான் சிம்முன்னு கொடுக்குறேன், லைக் சிம்பிள் அப்படின்றதுக்காக மீன் பண்ணுறது. இப்போ IP1, IP2, ஓபி கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ ஸ்கேனர் ஆஃப் system.i நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஸ்கேனர்ன்ற கிளாஸ் எதில் இருக்கும்னா யூட்டில் பேக்கேஜில் இருக்கும், அதில் இம்போர்ட் பண்ணி வச்சுருங்க மறக்காமல். ரைட், ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிஸ்அவுட்டில் போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டு கெட் பண்ணிக்கிறேன் IP1க்கும் IP2க்கும். ஸோ என்டர் த வேல்யூஸ் ஆஃப் IP1 அண்டு IP2 இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ IP1க்கு இன்புட் கெட் பண்ணிக்கிங்க. ஸோ IP1 ஈக்குவல் டு SD.next int of, இதுதான் ஃபார்மேட், ஓகேவா. ஏன்னா கேரட்டுக்கு நம்ம வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் லாஸ்ட்டு டைமு. இப்போ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆஃப்ன்றது தான் மெத்தட் இன்புட் கெட் பண்ணுறதுக்கு கேரக்டருக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜருக்கு நெக்ஸ்ட் இன்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வரக்கூடியது எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் வரும், அதை நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன், இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கு யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் இன்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளோட்டாக தான் நெக்ஸ்ட்டு ஃப்ளோட், டபுளாக தான் நெக்ஸ்ட் டபுள் யூஸ் பண்ணிக்க போகிறோம், ஓகேவா. அண்ட் தென் IP2 ஈக்குவல் டு SD.next int of நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்முக்கு இன்புட் கெட் பண்ணுங்க. என்ன பண்ண போகிறோம், சிஸ்அவுட்டில் போயிட்டு என்டர் த
சிம்பிள் நான் கொடுத்துட்றேன் சிம்பிள் நான் கொடுத்துறேன். இப்போ சிம்முக்கான இன்புட் கட் பண்ணிக்கணும். சிம் ஈக்குவல் டு எஸ்டி டாட் நெக்ஸ்ட் ஆஃப் டாட் கேர் அட் ஆஃப் 0 இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆஃப்ன்றது கேரக்டருக்கான இன்புட் கட் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டு. அண்ட் தென் கேரட் ஆஃப் 0ன்றது என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் இருக்கு இல்லையா, அது வந்து கொடுக்குற இன்புட்டில் 0th இண்டெக்ஸ் தான் எடுத்துக்கும். நான் கேரக்டர்ன்றது அட் ஏ டைமில் ஒன்லி ஒன் கேரக்டரை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கொன்றது நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ 0ன்றது எதை மீன் பண்ணுது, 0th இண்டெக்ஸை மீன் பண்ணுதுன்றதுனால அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம வந்து ப்ளஸ் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். ப்ளஸ்ன்றது சிம்பிள் தான். அந்த ப்ளஸ்ன்றது எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 0th இண்டெக்ஸில் இருக்குது. அப்போ அதை மட்டும் தான் இன்புட்டை கெட் பண்ணிக்கும். ஓகே, ரைட். இப்போ யூஸ் பண்ணுங்கள். இஃப் ஆஃப் சிம் ஈக்குவல் டு கம்பேர் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். என்னது, ஓபி ஈக்குவல் டு IP1 + IP2 இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்அவுட்டில் ஸோ ஆட் ஈக்குவல் டு இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓபி கொடுத்துட்றேன். ரைட். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா எல்சிஃப் ஆஃப் சிம் ஈக்குவல் டு மைனஸாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே என்ன பண்ணுறோம், ஓபி ஈக்குவல் டு IP1 - IP2 கொடுத்துட்றேன். இங்கே சிஸ்அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ சப் ஈக்குவல் டு நான் கொடுக்குறது இங்கே ஓபி கொடுத்துட்றேன். ஓகேவா. இப்போ அடுத்தது ஸோ எல்சிஃப் ஆஃப் சிம் ஈக்குவல் டு ஸ்டாராக இருந்தது அப்படின்னா ஓபி ஈக்குவல் டு IP1 * IP2 இது கொடுக்குறேன். அண்ட் தென் சிஸ்அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா மீன் பண்ணுறது ஸோ மல்டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஓபி கொடுத்துட்றேன். அண்ட் தென் லாஸ்ட் ஆப்ரேஷன் வந்து எல்சிஃப் ஆஃப் சிம் ஈக்குவல் டு நம்ம கொடுக்கறது ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா ஓபி ஈக்குவல் டு IP1 / IP2 இது கொடுத்துட்டு சிஸ்அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கறது டிவிஷன் டிவ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ப்ளஸ் ஓபி கொடுத்துட்றேன். தட்ஸ் ஆல். இப்போ எந்த கண்டிஷனுமே நமக்கு வந்து ட்ரூவாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுக்கலாம். என்ன அப்படின்னா ஸோ ஆப்ரேட்டர் இஸ் ராங்னு கொடுக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ், நான் ராங்னே கொடுத்துட்றேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ கேரக்டருக்கு வந்து நம்ம இன்புட்டை கொடுத்து என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னா ஈக்குவாலிட்டி செக் பண்ணுறோம். அப்படி ஈக்குவாலிட்டி செக் பண்ணும்போது டபுள் ஈக்குவாலிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இது கேரக்டருக்கான ஃபார்மெட். இதே ஸ்ட்ரிங்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. டாட் ஈக்குவல்ஸு ஓகேவா, இல்லைனா டாட் நம்மளுக்கு வந்து ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸு, இது போல் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. புரியுதுங்களா, ரைட். ஆனால் கேரக்டராக இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறதுக்கு we can யூஸ் டபுள் ஈக்குவலிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவாலிட்டி எப்படி நம்ம நம்பருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ 2 numbers ஆர் ஈக்குவல் அப்படின்னா டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம்ல, அதே ஃபார்மேட் தான் கேரக்டருக்கும் யூஸ் பண்ண போகிறோன்றதை ஞாபகம் வச்சுக்கணும், மறந்து வேணாம். ஓகேவா, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் கொடுங்க, அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ IP1 IP2 நான் வந்து 12 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். அண்ட் தென் 5ன்ற வேல்யூ கொடுக்குறேன். என்ற சிம்பிள் கேட்கும். நான் ப்ளஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகணும், 17ன்ற வேல்யூ வரணும். எஸ், அவ்வளோதான். அப்போது அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல இன்புட்ஸை கேட்குது. இதோ பாருங்கள், இந்த இடத்துல இன்புட்ஸை கேட்குது. நம்ம இன்புட் கொடுத்தாச்சு. ஓகேவா, கொடுத்தவரும் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம், சிம்பிள் கேட்குது. சிம்முக்கான நம்ம இன்புட்டு கொடுத்துட்றோம். அப்போ கொடுக்குற சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அப்போ இது அப்போ 12 + 5 17ன்ற அவுட்புட் வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடுது. இப்போ ஆட் ஈக்குவல் டு 17ன்ற அவுட்புட் வந்துட போகுதுன்றதை இங்கே சொல்கிறோம். சரியா, இப்போ அதே போல் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கும். இப்போ நான் கொடுக்குறது எகைன் 12 அண்ட் தென் 5 கொடுத்துட்டு நான் மைனஸ் கொடுத்துட்றேன் 7. ஓகேவா, இது போல் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற ஆப்ரேட்டர் வந்து இந்த 4 ஆப்ரேட்டர் இல்லாமல் ஏதாச்சும் ஆப்ரேட்டர் கொடுத்தா, ஓகேவா, நான் மாடுலஸ் நான் கொடுக்கவே இல்லை, நாங்கள் வந்துடும். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஓகேவா. அதே போல் இந்த எல்சிஃப் ஹெடருக்கும் ஸ்விட்ச் கேஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, இப்போ எல்சிஃப் ஹெடரில் வி கேன் அப்ளை ஆல் த கைண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸ், அதாவது வி கேன் கம்பேர்
இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து நம்ம நம்பர்லேயும் கொடுக்கலாம், நம்பரில் கொடுத்தும் வி கேன் கம்பேர். அதுமாரி வந்து பாயிண்டிங் வேல்யூஸு கொடுக்கலாம், ஓகேவா. அதுமாரி நம்ம கேரக்டர் வேல்யூஸு, ஸ்ட்ரிங் வேல்யூஸு, பூலியன் வேல்யூஸுன்னு நம்ம எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸையும் கொடுக்க முடியும். எதில் அப்படின்னா எல்சி ஃபெடரில் கொடுக்க முடியும். ஆனால் சுவிட்ச் கேஸில் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா வி கேன் அப்ளை கேரக்டர் வேல்யூஸை தர முடியும், ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நம்பர் வேல்யூஸை தர முடியும், ஆனால் பாயிண்டிங் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிக்காது. பாயிண்டிங் வேல்யூஸை அக்செப்ட், அப்போ அதுதான் தட் இஸ் ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியேட்டாக அந்த இடத்துல மீன் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட்டை மீன் பண்ணுறோன்றது தான் கான்செப்ட். அது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சுவிட்ச் கேஸ் அண்ட் எல்சி. ஏன்னா ரெண்டுமே மியர்லி சேம். அப்போ ரெண்டுமே என்ன பண்ணலான்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இடம் அப்படின்றது தான் இருக்குது. அப்போ நான் வந்து நம்பராக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், சுவிட்ச் கேஸையும் அப்ளை பண்ணிக்கலாம், எல்சி ஃபெடரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் அந்த இடத்துல, ஓகேவா. ஆனால் இப்போ பாயிண்டிங் வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்சி ஃபெடரை அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் இதுவே நம்ம சுவிட்ச் கேஸில் பண்ண முடியாது அப்படின்றது தான் பாயிண்ட் அந்த இடத்துல மீன் பண்ணுறது. திட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஆஸ்க்டு கொஸ்டின் இந்த சுவிட்ச் கேஸ் அப்படின்றது தான் சொல்லலாம். அது ஏன் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாதுன்ற விஷயத்த நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேவா. ரைட், ஓகே, தேங்க்யூ ஆல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.